सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 1/12/1978 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: அனைத்து பொக்கிஷங்களின் சாவி ஒருவருடையவராக இருத்தல். பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளின் அதிர்ஷ்டத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஆஹா, அதிர்ஷ்டமே ஆஹா! அந்த மாதிரி உயர்ந்த அதிர்ஷ்டம் அது தந்தையையும் தன்னுடைய அன்பின் சம்பந்தத்தினால் உடலற்ற நிலையிலிருந்து உடலில் வருபவராக ஆக்கிவிடுகிறது. சப்தத்திலிருந்து விலகிய தந்தையையும் சப்தத்தில் கொண்டு வருகிறது. சுயம் பகவானை எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி சுரூபத்தில் கொண்டு வந்து எஜமானை சேவகனாக ஆக்கிவிடுகிறது. தந்தையின் அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரி ஆவதின் மற்றும் தந்தையை தன்மேல் சமர்ப்பணம் செய்விக்கும் சாவி குழந்தைகளின் கையில் இருக்கிறது. யாருடைய கையில் அந்த மாதிரி சாவி இருக்கிறதோ அவரை விட உயர்ந்தவர் வேறு யாராவது இருக்க முடியுமா? அந்த மாதிரி சாவியை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஞானம் நிறைந்த மற்றும் அறிவு நிறைந்தவராக ஆகியிருக்கிறீர்களா? சாவியையோ தந்தை கொடுத்து விட்டார். அந்த சாவி மூலமாக என்ன விரும்புகிறீர்களோ அதை ஒரு வினாடியில் அடைய முடியும். படைப்பவரே சேவகனாக ஆகிவிட்டார் என்றால் அனைத்து படைப்பும் உயர்ந்த ஆத்மாக்கள் உங்கள் எதிரில் சேவைக்காக கட்டுண்டு இருக்கிறது. எப்பொழுது அசுர ராவணன் தன்னுடைய அறிவியல் சக்தி மூலம் இயற்கை அதாவது தத்துவங்களை இன்று வரையிலும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் என்றால், ஈஸ்வரிய குழந்தைகள், நீங்கள் மாஸ்டர் படைப்பவர், மாஸ்டர் சர்வ சக்திவான் உங்கள் எதிரில் இந்த இயற்கை மற்றும் சூழ்நிலை தாசியாக ஆக முடியாதா? தன்னுடைய அமைதியின் சக்தியை நன்றாக தெரிந்திருக்கிறீர்களா? அல்லது அநேக சக்திகள் கிடைத்த காரணத்தினால் அதன் மகத்துவத்தை மறந்து விடுகிறீர்களா? அறிவியலின் அணு சக்தி மகான் காரியம் செய்ய முடியும் என்றால் ஆத்மி சக்தி பரமாத்ம சக்தி என்னதான் செய்ய முடியாது? அதன் அனுபவத்தை மிக குறைவாக மற்றும் எப்பொழுதாவது செய்கிறீர்கள். பரமாத்ம சக்தியை தன்னுடையதாக ஆக்க முடியும், ரூபத்தை மாற்றம் செய்விக்க முடியும் என்றால் இயற்கை மற்றும் சூழ்நிலைகளின் ரூபம் மற்றும் குணங்களை மாற்றம் செய்ய முடியாதா? கீழான இயற்கையை தன்னுடைய உயர்ந்த நிலை மூலம் மாற்றம் செய்ய முடியாதா? சூழ்நிலையை தன்னுடைய சுய நிலையினால் வெற்றியை அடைய முடியாதா? அந்த மாதிரி மாஸ்டர் படைப்பவர் சக்திசாலியாக ஆகியிருக்கிறீர்களா? பாப்தாதா குழந்தைகளின் உயர்ந்த பிராப்தியை பார்த்து ஒவ்வொரு குழந்தையும் அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மா, ஒவ்வொரு குழந்தையும் அதிசயமிக்க காரியத்தை செய்ய முடியும் என்று இதைத்தான் கூறுகிறார். அப்படியானால் இத்தனை பேர் என்ன செய்வீர்கள்? சாவியோ மிக நல்லதாக கிடைத்திருக்கிறது. சாவியை உபயோகிக்க வேண்டியவர்கள் உபயோகிப்பது இல்லை. அனைவருக்கும் சாவி கிடைக்கிறதா அல்லது சிலருக்கு தான் கிடைத்திருக்கிறதா? புதியவர்கள், பழையவர்கள், சிறியவர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவரும் அதிகாரிகள்தான். எப்படி இன்றைய உலகில் கூட வரவேற்பு மற்றும் ஏதாவது விருந்தினரை வரவேற்கிறார்கள் என்றால் நகரின் சாவியை கொடுக்கிறார்கள் இல்லையா? பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தையின் வரவேற்பில் குழந்தைகளுக்கு தன்னுடைய மற்றும் பொக்கிஷங்களின் சாவியை வந்த உடனேயே கொடுத்து விடுகிறார். அது அந்த மாதிரி மந்திர சக்தி நிறைந்த சாவி.
அதன் மூலம் எந்த சக்தியை வரவழைக்க விரும்புகிறீர்களோ அந்த சக்தியின் சொரூபம் ஆக முடியும். இந்த மந்திர சாவி மூலமாக ஒரு நொடியில் எந்த உலகிற்கு செல்ல விரும்புகிறீர்களோ அவ்வுலகில் வசிப்பவராக ஆக முடியும். எந்த காலத்தை தெரிய விரும்புகிறீர்களோ அந்த காலத்தை தெரிந்திருக்கும் ஆன்மீக ஜோதிடனாக ஆக முடியும். என்ன சக்தியை எந்த வேகத்தோடு எந்த மார்க்கத்தில் கொண்டு செல்ல விரும்புகிறீர்களோ அதே விதமாக என்ன சக்தியின் அதிகாரி ஆக முடியும். அப்படியானால் அந்த மாதிரி சாவியை ஏன் காரியத்தில் ஈடுபடுத்துவதில்லை? மகத்துவத்தை தெரிந்திருக்கவில்லையா என்ன? ஓரமாக வைக்கும் சம்ஸ்காரம் வெளிப்பட்டு விடுகிறது. நல்ல பொருளை பாதுகாப்பாக ஒரு பக்கம் வைப்பார்கள். தேவையான நேரத்தில் காரியத்தில் கொண்டு வருவோம். ஆனால் இந்த சாவியை ஒவ்வொரு நேரத்திலும் காரியத்தில் கொண்டு வாருங்கள். சாவியை போடுங்கள் மற்றும் பொக்கிஷத்தை பெறுங்கள். சிக்கனம் செய்யாதீர்கள். ஆனால் ஒருவர் உடையவராக ஆகுங்கள். ஒருவர் உடையவராக ஆவதுதான் சாவியை உபயோகிக்கும் முறை ஆகும். அப்படியானால் இதை செய்ய தெரியாதா? இன்றைய நாட்களிலோ சாவியை உடன் வைத்துக் கொள்ளும் நாகரிகம் இருக்கிறது. பரிசாக கூட சாவி வளையம் கொடுப்பார்கள். இதை பத்திரப்படுத்துவது கடினமாக இருக்கிறதா என்ன? எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பு முதலில் எப்படி காரியமோ அந்த சக்தியை இந்த சாவி மூலமாக வரவழைத்தீர்கள் என்றால் ஒவ்வொரு சக்தியும் மாஸ்டர் படைப்பவர் உங்களின் சேவகனாகி சேவை செய்யும். வரவழைப்பது இல்லை. ஆனால் காரியத்தின் குழப்பத்தில் வரவழைப்பதற்கு பதிலாக வருவது போவதின் குழப்பத்தில் வந்துவிடுகிறீர்கள். நல்லது கெட்டது வெற்றி தோல்வி என்ற இந்த வருவது போவது என்ற குழப்பத்தில் வந்துவிடுகிறீர்கள். வரவழையுங்கள் என்றால் எஜமானன் ஆகி கட்டளை இடுங்கள். இந்த அனைத்து சக்திகளும் உங்களுடைய புஜங்களுக்கு சமமானவை. உங்களுடைய புஜங்கள் உங்களுடைய கட்டளையின்றி எதுவும் செய்ய முடியாது. சகித்துக் கொள்ளும் சக்தியே காரியத்தை வெற்றிகரமாக செய் என்று கட்டளையிடுங்கள். பின்பு வெற்றி எப்பொழுதுமே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தீர்கள். கட்டளை இடுவதில்லை. ஆனால் என்ன செய்கிறீர்கள் தெரிந்திருக்கிறீர்களா? கட்டளை இடுவதற்கு பதிலாக எப்படி சகித்துக் கொள்ள முடியும், எப்படி எதிர்கொள்ள முடியும், செய்ய முடியுமா அல்லது செய்ய முடியாதா என்று பயப்படுகிறீர்கள். இந்த மாதிரியான பயப்படுவர்கள் கட்டளை இட முடியாது. இப்பொழுது என்ன செய்வீர்கள்? பயப்படுவீர்களா அல்லது கட்டளை இடுவீர்களா? மகா காலனின் குழந்தைகளும் பயப்படுகிறார்கள் என்றால் வேறு யார் பயமற்றவராக இருப்பார்? ஒவ்வொரு விஷயத்திலும் பயமற்றவர் ஆகுங்கள். அலட்சியம் மற்றும் சோம்பல் தனத்தின் பயமற்றவர் ஆகாதீர்கள். மாயாவை வென்றவர் ஆவதில் பயமற்றவர் ஆகுங்கள். அப்படி மந்திர சாவி எது என்று கேட்டீர்களா? பரிசை பாதுகாப்பாக வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். நல்லது. அந்த மாதிரி உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்த ஆன்மீக சக்தி சொரூபமான மாஸ்டர் படைப்பவர் இயற்கை மற்றும் சூழ்நிலைகளை அதிகாரத்தினால் வெற்றியடையக்கூடிய எப்பொழுதும் வெற்றி அடையும் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பாபா தம்பதிகளா வந்திருக்கக்கூடியவங்களுக்கு நினைவு கொடுக்கறாங்க. தம்பதிகளுடன் என்ன கொடுக்கறாங்க அப்படின்னா, நினைவு மூலமாக பழைய ஒப்பந்தத்தை ரத்து செய்து தனியாக ஆகுங்கள். பின்பு ஜோடி ஆகுங்கள். பழைய கணக்கு வழக்கு அனைத்தையும் முடித்துவிட்டு புதியதை தொடங்குங்கள். மாயாவின் உறவை விவாகரத்து செய்தாகிவிட்டது. தந்தையின் உறவோடு நிச்சயம் செய்தாகிவிட்டது. மூலம்தான் மாயாவை வென்றவர், பற்றுதலை வென்றவர் ஆகி வெற்றி அடைபவராக இருப்பீர்கள். இதன் உங்களுக்குள் சகயோகியாக இருங்கள். ஆனால் துணைவனாக இல்லை. துணைவன் ஒருவர்தான். மற்றவரோடு துணைவனின் உணர்வு வந்தது என்றால் அனைத்தும் முடிந்தது. யார் தந்தையின் நினைவில் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் எப்பொழுதும் தந்தையின் கை இருக்கிறது. அனைவரும் மிக அதிர்ஷ்டசாலிகள். வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுதே பகவான் கிடைத்து விட்டார் என்றால் இதைவிட பெரிய அதிர்ஷ்டம் வேறு என்ன வேண்டும்? எது கனவில் கூட இருக்கவில்லையோ அது நடைமுறையில் வந்துவிட்டது என்றால் வேறு என்ன வேண்டும்?
தந்தை முதலில் உங்களிடம் வந்தார், பிறகு நீங்கள் வந்தீர்கள். பகவானை நான் என் உடையவராக ஆக்கிவிட்டேன் என்ற தன்னுடைய இந்த பாக்கியத்தை எப்பொழுதும் வர்ணனை செய்து கொண்டே எப்பொழுதும் குஷியாக இருங்கள். எங்கே இருந்தாலும், ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு தினசரி நடவடிக்கையிலும் எப்பொழுதும் தந்தையின் துணையை அனுபவம் செய்யுங்கள். வரதானம் சொல்றார் பாபா. திருப்தியின் விசேஷத்தின் மூலமாக ஒவ்வொரு கடுமையான பரீட்சையிலும் வெற்றி அடையக்கூடிய உறுதித்தன்மை நிறைந்தவர் ஆகுக. திருப்தியாக இருப்பது பிராமணர்களின் விசேஷ லட்சணமாகும். என்னென்ன பங்கு கிடைத்திருக்கிறதோ அதில் திருப்தியாக இருப்பதுதான் முன்னேறி செல்வதாகும். ஏதாவது தலைகீழாக ஆனாலும், யாராவது இகழ்ச்சி செய்தாலும் வள்ளலின் குழந்தைகள் ஒரு பொழுதும் அதிருப்தியாக இருக்க முடியாது. அவர்கள் தன் மேலும் திருப்தியாக, மேலும் மற்றவர்கள் மேலும் திருப்தியாக இருப்பார்கள். இதற்காக எவ்வளவுதான் கடுமையான பரீட்சை வந்தாலும் நான் கண்டிப்பாக இருப்பேன் என்ற திடத்தன்மை நிரம்பிய எண்ணத்தை வைத்தீர்கள் என்றால் வெற்றி ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். ஸ்லோகன்: யாருடைய இதயத்தில் எப்பொழுதும் குஷியின் சூரியன் உதயமாகி இருக்கிறாரோ அவரே குஷி நிறைந்தவராவார். ओम शांति। तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।